தமிழ்நாட்டின் தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் இந்திய வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என வெதர்மன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும் என்றும் பின்பு புயலாக மாறும் என்றும் அவர் கூறியுள்ளார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து நாளை வரை உதகைமலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மண், பாறைகள் சரிந்து தண்டவாளம் சேதமடைந்ததால் நேற்றும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை சிறைக்கு அனுப்பும் ஆபரேஷன் ஜாட் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி செயல்படுத்த தொடங்கிவிட்டார் என்று டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு புறப்படும் முன்பாக கட்சி தொண்டர்களிடையே அவர் பேசினார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட கெஜ்ரிவால் தலைமையில் புறப்பட்டவர்களை போலீசார் நடுவழியில் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை கண்டித்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டாம் என முடிவு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் 1 மாதம் எடுத்துக் கொண்டது ஏன் என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுவார்கள் என்று கடந்த மாதம் பிரதமர் பேசியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசம், பீகார், மராட்டியம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும். 49 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை நிறைவடைந்தது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ள நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க ஆளுநர் மீதான பாலியல் புகார் தொடர்பாக ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆளுநர் மாளிகை பெண் ஊழியர் ஒருவர் அளித்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலை முன்வைத்து காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி முன்வைத்துள்ள விதவிதமான குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் விவாத பொருளாகியுள்ளன. கோயில் திறப்பு விழாவை புறக்கணித்தார்கள், ஆட்சிக்கு வந்தால் பூட்டி விடுவார்கள், இடிப்பார்கள் என மோடி பேசிய காட்சிகள் வலைதளங்களில் பரவி வருகிறது. ஹரியானா, சண்டிகர், டெல்லி, பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளுக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் முங்கேஷ்பூரில் நேற்று அதிகபட்சமாக 46.8 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தியுள்ளது. 20க்கும் அதிகமான இடங்களில் 45 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தியது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த 2 மருத்துவ மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி தேர்வு மையத்தில் கைரேகை சரிபார்ப்பின் போது இது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத 30 லட்சம் ரூபாய் கைமாறியதும் தெரியவந்தது. 2 IPL தொடர்களில் மொத்தம் 700 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பெற்றுள்ளார். சென்னைக்கு எதிரான நேற்றைய போட்டியில் அவர் 29 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்ததன் மூலம் 2 IPLகளில் 708 ரன்களை அவர் எடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.